நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். மார்ச் மாதம் 2024 வருடத்தின் 3வது மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முருகப்பெருமான் கூறிய பங்குனி உத்தரமும் இந்த மார்ச் மாதத்திலேயே நமக்கு வந்துடுது. மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுறது மிக மிக விசேஷம். மார்ச் மாதம் அப்படின்னாலே வசந்த காலம் தொடங்கும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில இணைய போறாரு. அதுவும் மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. சனியோடையும் இணைய போறாரு. கும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிரகங்களோட சேர்க்கையும் இருக்குது. சூரியன் கும்பராசியில மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. மீனத்துல ராகுவும் கன்னியில கேதுவும் கும்பத்துல சனி பகவானும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல நவகிரகங்களோட மாற்றத்தாலும் 3 கிரகங்களோட சேர்க்கையாலையும் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். தங்களுக்கு வேண்டும் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்ய நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 1லயும் 2லயும் சூரியன் சனி 12ல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் முன் கோபத்தை குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எல்லா காரியத்திலையும் பொறுமையா செயல்படணும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை குறித்து வச்சுக்கணும். நீங்கள் வாங்கினாலும் அதை குறித்து வச்சுக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்திலலாம் மந்த நிலை இருந்தாலும் வர வேண்டிய பழைய பணம் பழைய பாக்கிகள் இது எல்லாமே உங்களுக்கு உகந்த நேரத்தில் கைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிறரோட விஷயங்கள்ல தலையீடு செய்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பணிகள்ல மட்டும் அதிக கவனத்தை செலுத்துங்க. உங்க ராசியிலேயே சனியோடு செவ்வாய் இணைய போறாரு. பகையாளி சனியின் வீட்டுல செவ்வாய் கூட்டணி இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. உங்களுக்கு வேலையில இருக்கும்போது கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அலுவலகத்துல உள்ளவர்கள்லாம் வேலை செய்யும் பொழுது சக கலைஞர்களையும் உங்க கூட வேலை செய்கிறவர்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகணும். பிரச்சனை வருவது சகஜம்தான். அதனால கோபப்படாம அதற்குண்டான முடிவு என்ன அப்படிங்கிறத சரியா ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. எப்பொழுதுமே முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களுக்கு தீமைகள் விலகி அதிக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் வெளிநாட்டு பயணம் செல்றதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. காதல் உறவுகள்லாம் நீங்க தாராளமா செலவு செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் தெளிவா சிந்திக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய காதல் உறவு இந்த மாதத்துல இனிமையாத்தான் இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். தொழில் ரீதியா இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் அதுவும் உச்ச ராசியில இருக்கிறதால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல கண்டிப்பா கிடைக்கும். பணி நிமித்தமா நீண்ட தூர பயணங்களால உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. 7ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவானால வியாபாரத்துல நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு மற்றும் அரசு துறைகளிலிருந்துலாம் உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இருந்தாலும் சனியோடு சூரியன் இருக்கிறதால அவ்வப்போது ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். சனியோடு சூரியன் இருக்கிறதால சுப செலவுகள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு வரலாம். திருமணம், 60ஆம் கல்யாணம், குழந்தைகளோட காதணி விழா, வளைகாப்பு இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வரலாம்.
அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கிறதால அவர்களால் பல காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்குங்க. எதிர்மறை சிந்தனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் நிலையிலையும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள்லாம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் அலைச்சலை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பல முன்னேற்றம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் எச்சரிக்கையோடு கிடைக்கணும். வெளியில் வாங்கி உண்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க கும்பராசிக்காரர்கள் அனைவருமே. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டிற்கு போகிறாரு. ராகு ஏற்கனவே இருக்கும் இடத்துல செவ்வாய் சனியோடு இணைந்து 7ஆம் வீட்டை பார்க்கறதால வியாபாரத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவ்வப்போது உங்களை எட்டி பார்க்கும். 5ஆம் வீட்டின் அதிபதி புதன் உங்கள் ராசியில் அமர்ந்து கல்வியில் நல்ல ஆர்வத்தை கொடுப்பாரு. உங்களுடைய ஞாபக சக்தி, அறிவு திறன் இதெல்லாமே அதிகரிக்கும். உங்களுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் அதிக முயற்சிகளை எடுப்பீங்க. நீங்கள் கடினமாக உழைத்து கல்வியில் நல்ல பலன்களை பெற தொடங்குவீங்க. ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதால சொன்னதை செய்ய மாட்டீங்க. மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத மற்றவர்கள் எல்லாரும் கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவே ஒரு சில நேரத்தில் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளில் போய் முடியலாம். இது சில சமயங்களில் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் பல சமயங்களில் சிக்கலை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கிறது நல்லது. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சி ஆகி இருக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களோட மதிப்பு, மரியாதை இதெல்லாமே உயரும். தாய் தந்தையரோட ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கவலைகள் பாதிக்கு மேலே குறைய தொடங்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுடைய சகோதரர்களிடமிருந்தெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு இன்பத்திலையும் துக்கத்திலையும் உங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுப்பாங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்களுடைய முதல் வீட்டில் இருக்கிறதால காதல் உறவுகளை வெளிப்படையாக ஏற்றுக்குவீங்க. வெளிப்படையாகவும் நீங்கள் விவாதிப்பீங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களோட கூட்டுபலன் காரணமாக வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரலாம். அதனால் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரும். கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருவருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டின் பார்வையை பார்க்கறதால திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் உறவு தொடர்ந்து சிறப்பாக தான் இருக்கும். அவ்வப்போது சண்டை சச்சரவு வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம குடும்பம், நம்ம கணவன், நம்ம மனைவி அப்படின்னு சிறப்பான கொள்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அதனால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். இதன் காரணமாக நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். 12ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனை அவ்வப்போது எட்டி பார்க்குங்கள. ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டம நிலையில இருக்கிறதாலையும் சூரியன் புதனோடு இணைந்து இருக்கிறதாலையும் வரக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை எல்லாத்தையுமே மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. சிறிய பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரிடம் செல்றது நல்லது. மருந்து கடைகளில் மருந்து வாங்கி போட்டு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டாம். ஒரு சிலருக்கெல்லாம் அதிக காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆதரவற்றவர்களுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தெல்லாம் கொடுத்துவாங்க கும்பராசிக்காரர்கள் அனைவருமே. இந்த மாதம் பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்குங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அம்பாளையும் மனதார கும்பிட்டு 3 நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வழிகளிலும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய தைரியத்தை மட்டும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க.